Friends, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Today now we are discussing about second unit fourth chapter. அதாவது யூனிட்ல பாத்தீங்க அப்படினா செகண்ட் யூனிட் அப்படினு சொல்லுவாங்க. சாப்டர் பாத்தீங்க அப்படினா fourth chapter. fourth chapter என்ன சார் அப்படினு கேட்டா principle of inheritance and variation. இப்போ principle of inheritance and variation. இப்போ நம்ம ஆல்ரெடி லோயர் கிளாஸ்லாம் பாத்துறோம். genetics அப்படின ஒரு ஹெட்டிங் பாத்துறோம். இப்போ what is genetics தெரியுமா? ஜெனடிக்ஸ் என்னன்னு தெரியுமா? தமிழ்ல பாத்தீங்க அப்படினா மரபியல் அப்படினு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த ஜெனடிக்ஸ் அப்படினாவே என்ன சொல்லி படிச்சிருக்க? ஸ்டடி ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன். ஓகே, அப்ப the inheritance otherwise called என்னன்னு கேட்டா ஹெரிடிட்டி. ஓகே, இப்போ ஜெனடிக்ஸ் அப்படினா என்ன எழுதுவோம்? ஸ்டடி ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன் இஸ் கால்ட் ஜெனடிக்ஸ் அப்படினு சொல்லுவோம். ஓகே, அதாவது மரபை பற்றியும் மாறுபாடுகளை பற்றியும் படிக்கக்கூடிய ஒரு அறிவியலுக்கு என்ன பேர் அப்படினா ஜெனடிக்ஸ் அப்படினு சொல்லுவாங்க. சரி, ஓகேப்பா. இப்போ இந்த ஜெனடிக்ஸ் அப்படிங்கிறது எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது? who is father of genetics? மரபியலின் தந்தை என்று அழைக்கக்கூடியவர் யார் சார்? மெண்டல். கிரிகார் ஜோஹான் மெண்டல் அப்படினு சொல்லுவாங்க. இவர் தான் ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் அப்படினு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன்ட் தி ஜீன். ஓகேவே, முதல்ல வந்து பாத்தா ஜீனை எக்ஸ்பிளைன் பண்ணவர் யார் சார் அப்படினு கேட்டா யார்? ஜெனடிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது கிரிகார் ஜோஹான் மெண்டல் தான். சரி, ஓகேப்பா. இப்போ வாட் இஸ் ஹெரிடிட்டினா என்ன? ரெண்டாவது வேரியேஷன்னா என்ன? இப்போ ஹெரிடிட்டி, இப்போ ஜெனடிக்ஸ் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படினாவே ஜெனடிக் எக்ஸ்பிளைன் ஆர் டிஸ்கிரைப். ஓகேவா? how to transfer the genetic characters. transfer the genetic characters from எங்க? parent to offspring அப்படினு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப how, எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவது எது அப்படினு கேட்டா ஜெனடிக்ஸ். அப்ப ஜெனடிக்ஸ் அப்படினாவே பிரான்ச் ஆஃப் பயாலஜி அல்லது சயின்ஸ் அப்படினு சொல்லுவாங்க. இது ஸ்டடி ஆஃப் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? how to transfer the genetic character or hereditary character from parent to offspring or one generation to another generation. சார், இது எவ்வளவு ஜெனரேஷன் சார் வந்து பாருங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு கேட்டா 7 ஜெனரேஷன். 7 தலைமுறைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கடத்தப்படுதுங்கறாம். அதாவது மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி சார் 1/2, 1/4, 1/8, அதே மாதிரி 1/16, 1/32 இது மாதிரி போயிட்டே இருக்கும். அப்ப 7வது தாத்தா, ஓகே, இந்த சைடு அப்பா வழி வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்மா வழின்னு சொல்லுவோம். 7வது தாத்தாவுடைய பண்புகள் 7வது பாட்டியுடைய பண்புகளும் உனக்கு என்ன ஆகும்? ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஃப்ரம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா என்னது? ஆன்சிஸ்டர் டு ஆஃப்ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆன்சிஸ்டர் யார் அப்படின்னு கேட்டா யார்? பேரண்ட் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி அப்படியே போயிட்டே இருக்கும். சரிப்பா, இது ஒரு சைடு ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட், இப்போ இதெல்லாம் கேரி பண்ணக்கூடிய புரோக்கர் யாரு? அப்போ புரோக்கர் அப்படின்னா வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க, கேரியர். இப்போ இங்க கேரியரா இருப்பது யார் சார் அப்படின்னு கேட்டா ஜீன். அப்போ ஜீன்னா என்ன? ஓகே, அப்ப ஜீன் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா ஒரு ஹெரிடிட்டரி யூனிட். ஹெரிடிட்டரி யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரம்பரிய அழகு அல்லது மரபு கடத்தல் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு கேட்டா இன்ஹெரிடன்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஹெரிடன்ஸ் ஃபேக்டர்ஸ் யாருக்கு சார் இன்ஹெரிடன்ஸ் ஃபேக்டரா இருக்கு அப்படின்னா எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்கும். இதுதான் எதை டிட்டர்மைன் பண்ணுதுதான்? the gene can determine biological characters of organisms. the biological character determine பண்ணுவது யார் சார் அப்படின்னு கேட்டா ஜீன் தான். இது எங்க? all organism. ஓகே, அப்ப ஈஸி ஞாபகம். வாட் இஸ் ஜீன் क्वेश्चन கேட்கலாம் சார். வாட் இஸ் ஜீன் அப்படினாவே ஹெரிடிட்டரி யூனிட். அப்படி இல்லைன்னா இன்ஹெரிடன்ஸ் ஃபேக்டர். வாட் ஆர் தி யூசஸ் அப்படின்னு கேட்டா கேரியில வந்து பார்த்தா அப்படின்னா ஜெனடிக் கேரக்டர்ஸ் ஃப்ரம் பேரண்ட் டு ஆஃப்ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லுவோம். இட் கேன் டிட்டர்மைனிங் ஃபார் எது சார் அப்படின்னா பயாலஜிக்கல் கேரக்டர் ஃபார் ஆல் லிவிங் ஆர்கானிசம். ஓகே, இது ஒரு சைடு ஞாபகம் வச்சுக்கோ. தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா வேரியேஷன்னா என்ன சார்? வாட் இஸ் வேரியேஷன்? இப்போ வேரியேஷன் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் ஆஃப்ஸ்பிரிங் சொல்லியிருக்கோம். இப்போ அந்த ஆஃப்ஸ்பிரிங் எப்படிமா இருக்கும் அப்படின்னா டிஃபர் from யாரோட parent.
ஓகே, பேரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது எப்படிமா இருக்கு அப்படின்னா டிஃபராக இருக்கும். அப்போ அந்த வேறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு என்ன பேருங்கன்னா வேரியேஷன். இப்போ வாட் இஸ் வேரியேஷன் என்ன நீ படிச்சிருக்கோ, அது முன்னால் இருக்கிற சாப்டர்லாம் வந்து பார்த்து சொல்லியிருக்கேன். வாட் இஸ் வேரியேஷன் அப்படின்னாவே டிஃப்ரென்ஸ் அமாங் த இண்டிவிஜுவல். ஒரு இளம் உயிரியில் ஏற்படக்கூடிய அந்த வேறுபாட்டுக்கு பெயர் தான் மாறுபாடுங்கிறான். இங்கே என்ன சொல்லியிருக்கா, உன்னுடைய புக்ல என்ன கொடுத்துருக்கான் பாரு, டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் பேரண்ட். இது சார் ஆஃப்ஸ்பிரிங் டிஃபர் ஃப்ரம் பேரண்ட். இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் போட்டோ பிடிக்கிறோம். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அப்பான்னு ஞாபகம் வச்சுக்கோ, இது அம்மானு ஞாபகம் வச்சுக்கோ, இது உன் தம்பின்னு ஞாபகம் வச்சுக்கோ, இது நீ ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ஒரு போட்டோ பிடிச்சிட்டிங்க. இப்போ இது நீங்கள் 2 பேருமே யார் அப்படின்னு கேட்டால் ஆஃப்ஸ்பிரிங், இவங்க யார் அப்படின்னு கேட்டால் பேரண்ட். இப்போ குரூப் போட்டோவில் பாருங்க, குரூப் போட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் இவங்க 2 பேர்த்த கம்பேர் பண்ணும்பொழுது நீங்கள் 2 பேருமே எப்படி இருப்ப, டிஃபர் ஆகிருப்ப. அப்போ இதுக்கு பேர் தான் என்ன சார் அப்படின்னு கேட்டால் வேரியேஷன். அப்போ வேரியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதாவது வந்து பாருங்க டிஃபர் ஆஃப் த ஆஃப்ஸ்பிரிங் டிஃபர் ஃப்ரம் பேரண்ட்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் கால்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த வேரியேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் இருக்குது சார். அதாவது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரா ஸ்பெசிஃபிக்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தா அப்படின்னா இன்டர் ஸ்பெசிஃபிக்னு ஒன்று இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன்ட்ரானா என்ன, இன்டர்னா என்ன. இன்ட்ரா அப்படின்னாவே என்ன மீனிங், சேம் ஸ்பீசிஸ், ஒரே இனத்துக்குள்ள இருந்தா இன்ட்ராங்கிறான். இன்டர் அப்படிங்கிறது டிஃபரண்ட் ஸ்பீசிஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரா. அப்போ இன்ட்ரானா என்ன எழுதுவேன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் அமாங் தி என்னன்னு கேட்டால் சேம் ஸ்பீசிஸ். வேரியேஷன் அமாங் த சேம் ஸ்பீசிஸ் இஸ் கால்ட் இன்ட்ரான்னு சொல்லுவோம். இங்கே வேரியேஷன் அமாங் தி என்னன்னு கேட்டால் டிஃபர், அதாவது 2 ஸ்பீசிஸ், 2 ஸ்பீசிஸாக இருந்தால் இன்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த ஐ கலர் சொல்லலாம். ஐ கலர் எக்ஸாம்பிள் ஃபார் எதுக்கு இன்ட்ரா. இப்போ எக்ஸாம்பிள் ஐ கலர் அமாங் த ஹியூமன் பீயிங். அப்போ சம் பீப்புள் கண்டெய்னிங் என்ன இருக்கலாம், எல்லோ கலராக இருக்கலாம், அதே மாதிரி ப்ரௌன் கலராக இருக்கலாம், ஒயிட் கலராக இருக்கலாம். அப்போ இன் திஸ் வேரியேஷன் இஸ் கால்ட் என்னவா, இன்ட்ரா ஸ்பெசிபிக் வேரியேஷன். ஓகே, தென் செகண்ட் ஒன் இஸ் கால்ட் இன்டர் ஸ்பெசிபிக் வேரியேஷன். அப்போ இன்டர்னா என்ன சார், இங்கே டிஃபரன்ஸ் அமாங் 2 ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன், 2 ஸ்பீசிஸ். அப்போ அந்த 2 ஸ்பீசிஸ் யார் சார் அப்படின்னு கேட்டால் ஒன்று ரேபிட்டு, இன்னொன்று யார் அப்படின்னு கேட்டால் எலஃபண்ட்டு. அப்போ ரேபிட் அண்ட் எலஃபண்ட்ல இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன, டென்டிசன். டென்டிசன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டீத் அப்படின்னு சொல்லுவாங்க, பல் அமைப்பு. ஓகே, யானையோடைய பல் அமைப்பும் ப்ளஸ் வந்து பார்த்தா அப்படின்னா அந்த முயலுடைய பல் அமைப்பும் வேறுபட்டு இருக்கும். அந்த வேறுபாட்டுக்கு பேர் என்னன்னு கேட்டால் இன்டர் ஸ்பெசிபிக் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்போ இது ஒரு சைடு. சரிப்பா, இப்போ இந்த சாப்டர்ல நம்ம என்னென்னலாம் படிக்க போகிறோம். இப்போ மெயினாக வந்து பார்த்தா அப்படின்னா வந்து சாப்டர் அவுட்லைன். ஓகே, ஒவ்வொன்றையும் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் அவுட்லைன் கொடுத்துருப்பாங்க. இதை நீ கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எதுக்காக சார் அப்படின்னு கேட்டால், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டம் கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா கம்ப்யூட்டரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி முன்னாடி ஃப்ரண்ட் பேஜில் வச்சுருவோம். இப்போ ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணால் உனக்கு என்ன ஆகும், எல்லா டீட்டெயில்ஸ் கிடைக்கும் இல்லையா. இப்போ அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டுபிடிக்கணும், ஆன்சர் வேணும். ஓகே, நீ எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு ஆன்சர் மறந்துடுச்சு அப்படின்னு கேட்டால் அடுத்தது நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தா சாப்டருடைய அவுட்லைன் தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த ஹெட்டிங்கில் நீ என்ன படிக்கிற அப்படிங்கிற வந்து பார்த்தா அப்படின்னா விஷயம் தெரியணும் சார். இதில் நீ பார்க்க போகிறது என்ன சார் அப்படின்னா மெயினாக வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு 9 ஹெட்டிங் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் மல்டிபிள் அல்லீல்ஸ். சார் மல்டிபிள் அல்லீல்ஸ்னா என்ன சார், பல்கூட்டு அல்லீல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நீ என்ன பண்ணுவோம், அல்லீல்ஸ் படிச்சிருப்ப. அல்லீல்ஸ் அப்படின்னாவே என்ன மீனிங், alternate form of gene. இப்போ alternate form of gene னா ஜீன்களுடைய மார்பல் மேக்ஸிமம் வந்து பார்த்தா அப்படின்னா சொல்லுவோம் கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ அது மாதிரி கேபிட்டல் டி இருக்கு, ஸ்மால் டி இருக்கு நடத்துகிற பின்னாலே இருக்கு மல்டிபிள் அல்லீல்ஸ். இங்கே மல்டிபிள் அல்லீல்ஸ் அப்படின்னா 3 or more alleles of gene controlling specific trait or particular trait located in எங்க சார் அப்படின்னு கேட்டா same locus on the homologous chromosome. It is called multiple alleles. இங்க 3 அல்லது அதற்கு மேற்பட்ட alleles of gene எதை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா ஒரு ஸ்பெசிபிக் கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணும். எங்க அமைஞ்சி அப்படின்னு கேட்டா ஒரு சேம் லோக்கஸ்ல, அதாவது இங்க ஒரு ஹோமோலாகஸ் குரோமோசோம்ல அமைந்து அதை பார்க்க போறோம். ரெண்டாவது ABO blood group. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ABO blood group அப்படின்னு சொல்லுவோம். மனித ரத்த வகைகள் மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன சொல்லுவேன் 4 டைப் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தா about 20 டைப்ஸ் 20 டைப்புக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். நமக்கு இங்கே புக்கில் இருக்கிறத மட்டும் நம்ம பார்த்து போதும். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் அதாவது ABO blood group. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜெனட்டிக் கண்ட்ரோல். ஜெனட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் RH ஃபேக்டர்.
ஆர்கச் ஃபேக்டர், ஆர்கச் காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிடன்ஸ், செக்ஸ் டிட்டர்மினேஷன். செக்ஸ் டிட்டர்மினேஷன், செக்ஸ் டிட்டர்மினேஷன் என்ன சார்? பால் நிர்ணயம் செய்தல் அப்படின்னு சொல்லுவோம். செக்ஸ் டிட்டர்மினேட். ஓகே, எதுல சார் அப்படின்னு கேட்டால் ஹியூமன்ல, ரெண்டாவது பேர்ட்ஸ்ல, மூணாவது யார் சார் அப்படின்னா இன்செக்ட்ல. பால் நிர்ணயம் செய்தல், மேல் ஃபீமேல், மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது எப்படி டிட்டர்மைன் பண்றாங்க. ஓகே, ஃபிஃப்த்து செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிடன்ஸ். சார் செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிடன்ஸ் என்ன மீனிங்? அதாவது பால்வழி சார்ந்த வந்து பார்த்தா அப்படின்னா பாரம்பரிய கடத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்க கேரியோடைப்பிங். கேரியோடைப்பிங் சொல்லியிருக்கேன். அதாவது கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம் செப்பரேட்டட் ஃப்ரம் சிங்கிள் செல் இஸ் கால்ட் கேரியோடைப்பிங். அடுத்து சொல்றேன், ஒரு டிஃபன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா இட்லியும் தனித்தனியாக பிரித்து வைக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதாவது குரோமோசோம் தொகுப்பு வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7 பெடிகிரி சார்ட், பெடிகிரி அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெடிகிரி அனலைசிஸ் என்ன சார்? சந்ததி வழி தொடர் ஆய்வுன்னு சொல்லுவாங்க. குடும்ப வழி அமைப்பு, அதாவது டிசீஸே சரி எல்லா ஒரு கேரக்டரும் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய, அனலைஸ் பண்ணக்கூடிய ஒன்று. அடுத்து நெக்ஸ்ட் 8 ஜெனட்டிக் டிசீஸ். ஜெனட்டிக் டிசீஸ் அப்படின்னாவே மரபியல் நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீமோபிலியா இருக்கு, ஓகேவா? அதே மாதிரி அல்பினிசம் இருக்கு, சிக்கிள் செல் அனிமியா இருக்கு, ஓகே, ஹண்டிங்டன் குறிய ஏகப்பட்ட டிசீஸ் இருக்கு, அதை பார்க்க போறோம். தென் நெக்ஸ்ட் 9th ஒன் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ். கடைசியா குரோமோசோமோடைய அப்நார்மாலிட்டிஸ். இதில் நிறைய இருக்குது. ஆட்டோசோமல் ஒன்று இருக்குது, அல்டோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் ஒன்று இருக்குது. ஓகே, அந்த 46 குரோமோசோமுடைய டிசார்டர்ஸ் இதை பற்றி இருக்குது. ஓகேப்பா, இப்போ இது மட்டும் இல்லாமல் வேற என்ன சார் இருக்குது அப்படின்னு கேட்டால், அதாவது இந்த ஹியூமன் பெட்டர் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் ரேஸை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஹியூமன் ரேஸை இம்ப்ரூவ் பண்ணுவதற்காக 3 பிரான்ச்சஸ் இன்வால்வ் ஆகுது. அதில் ஒன்று எது சார் அப்படின்னு கேட்டால் யூஜெனிக்ஸ்னு ஒன்று வந்து பார்த்தா அப்படியே இருக்குங்கிறான். ரெண்டாவது யூதெனிக்ஸ்னு ஒன்று இருக்குது. 3 யூபெனிக்ஸ்னு ஒன்று இருக்குது. யூபெனிக்ஸ். அப்போ யூஜெனிக்ஸ்னா என்ன சார்? தமிழில் பார்த்தீங்கன்னா இனம் மேம்பாட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்பீசிஸை வந்து பார்த்தா அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய, இங்கே ஒரே லைன் தான், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் என்னன்னு கேட்டால் ஆர்கானிசம், அல்லது குவாலிட்டி ஆஃப் வந்து பார்த்தா அப்படியே அனிமல். இங்கே ஒரே லைன் இம்ப்ரூவ்மெண்ட்னு போட்டுக்கோ. இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரேஸ். ஓகே, எப்படி சார்? ஜெனட்டிக்கலி மரபியல் ரீதியாக இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி யூதெனிக்ஸ் அப்படின்னா இதுதான், இதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரேஸ் தான். பை எப்பறான்னு கேட்டா இங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட். நீங்க என்விரான்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுவதன் மூலம் எதை சார் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா ஹியூமனுடைய வந்து பார்த்தா அப்படின்னது ஹெல்த், ஹியூமன் ரேஸ் என்ன பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ மேக்ஸிமம் இந்த என்விரான்மெண்ட்ல என்ன சொல்லுவாங்க, சரௌண்டிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டயட்ல இருந்து, அதாவது வந்து பார்த்தா அப்படின்னா மற்ற அதர் வந்து பார்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க ஃபெசிலிட்டி எல்லாமே என்ன சொல்லலாம், இம்ப்ரூவ் பண்ணுவதன் மூலம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் சூழ்நிலை மேம்பாட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது யூபெனிக்ஸ் அல்லது யூபெனிக்ஸ் அப்படின்னு கேட்டால் இங்கே ரெண்டுமே சொல்லுவோம். சூழ்நிலை மேம்பாட்டியலும் இருக்கும், அதே மாதிரி 2 புறத்தோற்ற மேம்பாடுன்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீப்புள் born in the affected, அது ஜெனட்டிக் டிஃபெக்டடாக பிறக்கிறான். இட் கேன் சேஞ்ச் இது என்னன்னு கேட்டால் மார்பாலஜிக்கல் கேரக்டர். ஓகே, அவருடைய அமைப்பை வந்து மாற்றி அமைக்க குத்து வந்து உருவாக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் என்னன்னு கேட்டால் யூபெனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பட் டுடே we are discussing என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டால் வாட் இஸ் வந்து பார்த்தா ஜெனட்டிக்ஸ் என்னன்னு பார்த்தோம். ரெண்டாவது ஜெனட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, டெஃபினேஷன் பார்த்தோம். ரெண்டாவது ஜீன்னா என்ன, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் ஜீனுடைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசஸ் என்னன்னு பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த சாப்டர் அவுட்லைன் என்னென்னு பார்க்க போகிறோம்னு சொன்னோம் சார். இதில் ஃபர்ஸ்ட் மல்டிபிள் அலீல்ஸ் பார்க்க போகிறோம், ஏபிஓ பிளட் குரூப்பு, genetic control of Argach factor, sex determination of human, birds and insect, sex linked inheritance, karyotyping, the next pedigree analysis, genetic disease, chromosomal abnormalities பார்க்க போறோம். அதே மாதிரி better development of human race, better development of human raceல பாத்தீங்க அப்படினு கேட்டா மெயின் என்ன இருக்கு, 3 ஹெட்டிங் வந்து பாத்தீங்க 3 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி, அந்த 3 மெத்தட்ஸ்ல ஒரு மெத்தட் எது சார் அப்படினா யூஜெனிக்ஸ் னு சொல்லுவாங்க, இன்னொன்னு யூதெனிக்ஸ் அப்படினு சொல்லுவோம், இன்னொன்னு என்ன அப்படினா யூபெனிக்ஸ் அப்படினு சொல்லுவோம். ஓகே, தேங்க் யூ.